நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுவார்கள், வகுன் கனிஅன், போதும் என்ற மனப்பான்மை உடையவராக வாழ்வீராக. அப்படி நான் வாழ்ந்தால் தகுன் அஸ்கரன் நாஸ், மக்களிலேயே நீர் மிகப்பெரிய நன்றி உடையவராக மாறிவிடுவீர். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அதுல உச்சபட்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக ஆகிறதுக்கு என்ன தெரியுமா? எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியுள்ள அடியாருக்கு அடையாளம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கத அஃப்லஹ மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவுக்கு யாருக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவரும் வெற்றி பெற்று விட்டார். வகனஅஹுல்லாஹு மிம்மா ஆதாஹு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு நிறைவாக வாழக்கூடியவர். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையில் வாழக்கூடியவரால் வெற்றி பெற்று விட்டார் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இறைவனுக்கு நன்றியுள்ள அடியான் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் நிறைய கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துறது அது கிடையாது. குறைவா கொடுத்து சோதிச்சு பார்க்கிறான், நிறைவா நன்றி செலுத்துறான். போதும், இறைவன் கொடுத்ததை கொண்டு எவன் போதுமாக்கி கொண்டானோ அவன்தான் இறைவனுக்கு மக்களிலேயே மிகப்பெரிய நன்றியுள்ள அடியானாக இருக்கிறான் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தூபா லிமன் ஹுதிய இலல் இஸ்லாம், ஒருவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான், ஒருவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யாருக்கு அப்படின்னா, எவருக்கு இஸ்லாத்தின் பால் நேர்வழி கிடைக்கிறதோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வகான ஐஷுஹு கஃபாஃபன் வகனஅ, இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய வாழ்க்கை போதும் என்ற மனப்பான்மையில் அவர் வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை இருக்கிறது, அவருக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அர்தி, செல்வம் என்பது இந்த உலகம் முழுவதையும் வேண்டுவது அல்ல, உலகத்தை தேடுவது அல்ல. செல்வம் என்பது என்ன அப்படின்னா, வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதும் என்ற மனப்பான்மை உடையவனே மிகப்பெரிய செல்வந்தன். உலகத்தையே வச்சிருக்கிறான், உலக சொத்துக்களை ஆட்ட போட்டு வச்சிருக்கிறான், இவன் பணக்காரன் கிடையாது, இவன் செல்வந்தன் கிடையாது. கினல் கல்பு, உள்ளம் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கிறது, இவன் தான் உண்மையான செல்வந்தன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப போதும் என்ற அந்த மனப்பான்மையை தான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக அந்த அடியானை மாற்றி விடுகிறது.